வி சாலையிலேருந்து வந்திருக்குறோம். நிலம் விட்டதுக்காக விஜய் வர சொன்னார். அங்கே மீட்டிங் போட்டாங்க, மகாநாடு போட்டாங்க. அதனால் எங்களை வர சொன்னார், கெவரிச்சார், சாப்பாடு போட்டார், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாரு. சாப்பிட்டு கிளம்புறோம். நல்லா பேசினார் விஜய். அவரை பார்த்ததுக்கு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எலெக்ஷனுக்கு வரவங்களும் அவர் தான் தலைவராக முதலமைச்சராக வரப்போகிறாரு. எப்பயுமே அவர் தான் முதலமைச்சர். 2 ஏக்கர் கொடுத்தோம். எல்லாம் சீர் பண்ணி விட்டுட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்காங்க. பண்ணலாம். இது பண்ணி விட்டாங்க விவசாயி. ஆமாம், நல்லா கட்டி பிடிச்சிக்கின்னு போட்டாய் பிடிச்சேன். நல்லா சொன்னார். நான் ஹார்ட் பேஷண்ட்டுப்பா, உன்னை பார்க்க வந்துக்கிறேன்னா பரவாயில்லம்மா, ஓகேம்மா அப்படின்னு சொன்னார். நல்லா இருங்க அப்படின்னாரு. நல்லா சந்தோஷம் பார்க்க வந்தது. சரி, நல்ல சந்தோஷமா இருக்கு. சாலை வி சாலை என்ன சொன்ன? ஒயின் ஷாப்பில் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, நாங்கள் இருக்கோம். ஆல் த பெஸ்ட். அது உண்மைதாங்க சார். நாங்கள் நிஜமாக எதிர்பார்த்து வந்ததோட வேறு லெவலில் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் மீட் பண்ணதில். எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக நல்லா சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம், திருப்தியாக இருக்குது. 1 ஏக்கர். அந்த நேரத்தில் போன உடனே ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அவரை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷத்தில் ஒன்றுமே புரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷம், முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சுது. ஃபோட்டோ எடுத்தாங்க, எல்லாரையும் இங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக மனசு திருப்தியாக நல்லபடியாக போகிறோம், எல்லாம் சந்தோஷத்தோட. 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அந்த ஸ்டேஜுக்கு போட்ட இடம் நம்மளுது தான். அதுக்காக அவர் வர வச்சார். வந்து எல்லோரும் துணிமணிலாம் இருக்குது. சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து சொன்னார், இது மாநாடு நடத்துது, நிலம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நீ நிலம் கொடுக்கலாம், நாங்கள் எதையுமே செய்திருக்க முடியாது, இது உங்களெல்லாம் மறக்க முடியாது என்று ஒரு நன்றியை தெரிவித்தார். இது வந்து சாலையில் வந்து ஒரு மாநாடு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு ராஜா ஆண்ட இடம். அது வந்து அந்த வி சாலையிலே ஒரு ராஜா ஆண்ட இடத்துல ஒரு மாநாடு வந்து அவர் வரலாறு வேற ஒரு சாதனை படைச்சிட்டார். வானமே அவருக்கு மழை இல்லாமல் கொடை பிடித்தது. மழை அவர் மீட்டிங் போட்டதுலேருந்து நின்று போச்சு. ஒரு வாரமாக இந்த மீட்டிங்கை நடத்த கூடாதுன்னு எவ்வளோ பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது வானம் கொடை பிடித்தது தளபதிக்கு. சாப்பாடெலாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. குடும்ப போட்டோ எங்கள் ஃபேமிலியெலாம் வந்திருந்தோம், எடுத்திருந்தோம். இப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 100 பேருக்கு வந்தோம். பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நான் பார்த்ததே இல்லை அவர் நேரில். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ எப்படி இருக்கு ஹாய்ன்னு கேட்டார். நான் நல்லா இருக்கேன்னு. அவர் எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டார். நான் 7th படிக்கிறேன்னு. அப்புறமா ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அவர்கிட்ட வந்து நான் ஒரு சின்ன கோரிக்கை வச்சேன். என்னென்னா, திருச்சி டு சென்னை ஒரு ஹைவே இருக்குது. அங்கே வந்து வி சாலையில் இருக்குது ஹைவே. அப்போ வி சாலைக்கு வந்து இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் வந்து குழந்தைங்க வயசானவங்களாம் வந்து ரோட் கிராஸ் பண்ண முடியல. சில பேர் ஆக்சிடெண்ட்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு பிரிட்ஜ் அமைத்து தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவங்களும் தரந்தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் நிலம் கொடுத்தது எங்களை நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னார். வந்தோம், என்கிட்ட பேசினார், எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னோம். அவர் சாவில் போட்டார். விருந்தெல்லாம் கொடுத்து நல்லா இருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. என்ன அவர் தான் ஜெயிப்பார், முதலமைச்சர் அவர் தாங்க. 1 ஏக்கர் கொடுத்துருக்கோம். ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெடி பண்ணி அதெல்லாம் விவசாயம்லாம் செய்யலாங்க. இப்போ நடந்துடுச்சு, நல்லா இது பண்ணி விவசாயம் செஞ்சுட்டாங்க. விஜய் போட்டார். அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கு. அதாவது ஒரு மாற்றம் வரணும், உருவாகணும்னு எதிர்பார்க்குறோம். விவசாய மாற்றம் அவருடைய முடிஞ்சதை அவர் செய்வார். இவங்களோட அவங்க இருக்கிறத நல்லா செய்வார். போனவங்களோட வரவரும் நல்லா செய்வார். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு நேரில் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்ப்பேன்னா கூட எதிர்பார்க்கல, ஆனால் பார்த்தேன் நான். அண்ட் வந்து கூஸ் பம்ப்ஸாக இந்த பார்க்க போகும்போது ஹாய் சொன்னேன். அவர் ஹாய் சொன்னார். அப்புறம் எத்தனை படிக்கிறேன்னு கேட்டார். அப்புறம் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு விட்டுட்டார்.
ஒரு மாதிரி என்ன தோணுச்சுனே தெரியல, அவரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அவரை டிவியில் பார்த்தோம், தேட்டரில் பார்த்துருப்போம், நேரில் பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருந்தது. அது அது வந்து ஹாப்பியாக தான் இருக்குது அவர் கொடுத்துருக்கோன்னு. அண்ட் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாகவும் இருக்குது அவர் நேரில் பார்த்துருக்கோன்றது. ஃபோட்டோ எடுத்து அந்த மூமெண்ட் வந்து ஹாப்பியாக இருக்குது. நான் இது வந்து கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அந்த ஃபோட்டோஸ்லாம். அவர் எங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. நாங்கள் அவரை பார்க்கணும் சந்தோஷத்தில் தான் வந்தோம். ஆனால் பட் அவர் எங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. சால்வை போத்துனார், நல்லா கைண்டாக பேசுகிறாரு சார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் பேசுவாருன்ட்டுன்னு. ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னும் கூட எங்களுக்கு இதுவாகவே இருக்குது, ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. 2026 கண்டிப்பாக அவர் தான், எங்கள் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு தான். நாங்கள் எங்கள் தாத்தாவோட இடம் தான் அது, 4 ஏக்கர். இல்லை இல்லை எங்களெல்லாம் கேட்கலாம், அவரோட இடம் தான். அவங்க கொடுத்தாங்க, அவங்களால வர முடியலன்னு நாங்கள் வந்தோம், அதனால் அவ்வளோதான். தேங்க்யூங்க. நாங்கள் நல்லா இருந்துச்சு விஜய் பார்க்கறதுக்கு. விஜய் வந்து ஆயின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நிறையா கொடுத்தாரு. என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் நீங்கள் வேற பேசுறீங்களா அவர்கிட்ட? நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க அந்த மாதிரி வேறு கேட்டாரா? இல்லை பேசுறீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு பார்க்கறதுல உங்களுக்கு? வர நல்லா இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ. நான் நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. செகண்ட் டைமாக நான் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லுவேன். ஹாய்னு சொன்னார், நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம். இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு பார்க்கறது? செகண்ட் டைம் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரும் பேசி பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சொல்ல போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிருந்தீங்க. நான் சொல்லுவேண்ணா, அதான் என்ன சொல்லுவீங்க போயிட்டு? விஜய்லாம் நான் செகண்ட் டைம் பார்த்துக்கிறேன், அது மாதிரி தான் சொல்லுவேன். உங்கள் பேர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 4th ஸ்டாண்டர்ட். வி தீப்திஷா. ஓகே தேங்க்யூ சார்.